சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நீங்க சொல்ற மாதிரி அவர் என்னையவே கடைசி வரைக்கும் சுத்தி வந்து அவர் வாழ்க்கைய வீணாக்கிக்க கூடாதுன்னே நான் பயப்படுறேன். அதுக்காகவே அன்னைக்கு நான் அம்புட்டு தூர அவரை காயப்படுத்தி அனுப்புனேன். இதையே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. என்னால அவர் வாழ்க்கையில என்னைக்கும் பிரச்சனை தானே தவிர அவரால நிம்மதியா ஒரு நாளும் வாழ முடியாது அண்ணே. அவருக்கு எந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் என்னால தர முடியாது. அத சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. நான் கோவப்பட்டு பேசினேன். ஆனந்தி, அன்பு வாழ்க்கை உன்னால வீணா போயிடுன்னு யாரு சொன்னா? அன்புவோ நாங்களோ அப்படி நினைக்கவே இல்ல. ஏ, அன்பு அம்மா நினைக்கல? துளசி நினைக்கல? துளசியோட அப்பா அம்மா நினைக்கல? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் என்னால அன்பு வாழ்க்கை வீணாகலன்னு சொல்லிட்டா யாருமே அப்படி நினைக்கலன்னு அர்த்தம் இல்லன்னு. நாளைக்கு இந்த ஊரு சனமும் பேசும். என் விஷயம் தெரிஞ்ச ஒவ்வொரு வாயும் கெட்டு போன பொண்ணுக்காக வாழ்க்கை கொடுத்தவன்னு அன்புவ வார்த்தையாலேயே கடிச்சு கோதரும். என் ஆயுள் முடியற வரைக்கும் அந்த வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு எண்ணெய் தூத்துறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா எந்த தப்பும் பண்ணாத அன்பு எதுக்கு அசிங்கப்படணும்? இந்த பிரச்சனையை வெளியே சொல்லாம மறைச்சிட்டு வாழலாம்னு நினைச்சாலும் அதுக்கும் வழி இல்ல. என் வயத்துல என் கூட சேர்ந்து ஒரு பாவப்பட்ட ஜீவனும் வளர்ந்துட்டு இருக்கு. அத நாளைக்கு ஊர் சனத்துக்கு தெரியதானே செய்யும். அந்த குழந்தை நாளைக்கு இந்த உலகத்துக்கு வந்தா அன்பதே அப்பான்னு அதுகிட்ட ஒரு பொய்ய சொல்லி வளர்க்கணும். நாளைக்கு அதுக்கு உண்மை தெரிஞ்சா அதுவும் அன்பு தப்பா தானே நினைக்கும். இவ்ளோ வலியையும் அவர் ஏன் அனுபவிக்கணுங்கிற கேள்விக்கு உங்க யார்கிட்டயாவது பதில் இருக்கா?